இது அரசியலை நிர்ணயிக்கிறதே இந்த விளம்பரம் தாப்பா. எவன் முதலமைச்சராக வரணும், எவன் மந்திரியாக வரணும், எவன் அமைச்சராக வரணும், இப்படி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதே இந்த விளம்பரம் தான். விளம்பரத்தை பார்க்குறிய, நம்பி ஓட்டை போடுறிய, எவனாவது ஒருத்தன் வந்துடுறேன், திரும்ப உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் இல்லாமல் சுரண்டிட்டு போயிடுறேன். முதல்ல விளம்பரத்தை பற்றி இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குப்பா. சரி விடு, உன் ஆசையாக கெடுப்பானே, நேரம் இல்லை, முடிஞ்சால் நாளைக்கு வா, நம்ம அரசியலை பற்றி பேசுவோம். அரசியலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், ஒன்று மட்டும் நாளைக்கு விரிவாக பேசலாம் உன் பேட்டியில். இப்போ இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? பிளாஸ்டிக் ஒளின்னு அதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு 500 கோடி ஒதுக்குவாங்க. எதுக்குப்பா 500 கோடி ஒதுக்குறீங்கன்னா, இல்லை மக்கள் எல்லாத்தையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிச்சு, இந்த பாரு குப்பைகளை பார்த்தியா கிடக்கிறத, இதையெல்லாம் ஒழிச்சிட்டோம்னா இந்த பூமி நல்லா ஆயிடும் அப்படின்னு வாங்க. நான் கேட்குறேன், இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? 500 கோடி எதுக்கு? வெறும் 500 ரூபா போதும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு. என்ன 500 ரூபா போதுன்னு வியப்பா பார்க்குறீங்களா? ஆமாம், நேரப்போ 500 ரூபாய்க்கு ஒரு பூட்டை வாங்கு, ஒரு 4-5-10 பூட்டை வாங்கு. எந்தெந்த பிளாஸ்டிக்லாம், எந்தெந்த கம்பெனிலாம் பிளாஸ்டிக் தயாரிக்கிறானோ அந்த கம்பெனியோட சட்டையெல்லாம் இழுத்து மூடி பூட்டை போட்டுட்டு வந்துருங்க. ஒரு பிளாஸ்டிக்கும் நடமாடாது, பூமி நல்லா தான் இருக்கும். 500 ரூபாயில் முடிக்க வேண்டிய மேட்டரை 500 கோடி செலவு பண்ணி விழிப்புணர்ச்சி பண்ணுறாங்களாம். இவங்களுக்கு அறிவு இருக்கா, இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களான்னே புரியல. இந்த சாக்கடை அரசியலை பற்றி தான் நீ பேச கூப்பிடுறியா? சரி, நேரம் இல்லைப்பா, நாளைக்கு பேசுவோம். நீ நாளைக்கு இருந்தா வா, பார்த்துக்கலாம் அரசியலை பற்றி பேசுறது.